நிறைய பேர் உங்க கடையில் எப்படி ப்ரோ டேஸ்டியான ரோஸ் மில்க் போறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த சீக்கிரட்டை தான் நீங்க சொல்ல போறேன். ரோஸ் மில்க் பண்றதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா பால், ஜீனி, ஒரு நல்ல தரமான எசன்ஸ், இது மூணுமே இருந்தா போதும் நீங்க தரமான ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த புனல், இந்த டப்பா, இந்த பாத்திரம் இதுவும் முக்கியம். இதுல தான் ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஆடை இல்லாம நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாலை நீங்க காய்ச்சாம கூட ரோஸ் மில்க் போடலாம். ஏன்னா இப்ப வர மேக்ஸிமம் எல்லா மில்க்குமே பாய்ஸ்டரைசர் தான். அப்புறம் சுகரை நான் பண்ணிருக்க மாதிரி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டீங்கன்னா கரையிறதுக்கு லேட் ஆகும். சோ அதான் இந்த ஈஸி டெக்னிக். செகண்ட் ஸ்டெப்பா பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகரையுமே பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 200 ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கும் என் கஸ்டமருக்கும் சுகர் கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் பிடிக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேர்ட் ஸ்டெப்பா நம்ம காய்ச்சி வச்ச பால்லையுமே எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், சூடா இருக்க பால்ல மட்டும் எசன்ஸ் ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா பால் தெரிஞ்சிரும். ஃபோர்த் ஸ்டெப்பா ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பா வாட்டர் ஒரு 250 ml பிளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல ஆட் பண்ணீங்கன்னா குவாலிட்டி வந்து குறையும். சோ குவாலிட்டில எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்மே வருவாங்க. இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் மில்க் ஊத்த போற டப்பாவை எப்பவுமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம போட்டு வச்ச ரோஸ் மில்க்குமே ஒரு டப்பால ஃபில் பண்ண வேண்டியதான். அப்புறம் இந்த மாதிரி பாட்டில் கேப்பை பிரஸ் பண்ணிட்டு கோழி கழுத்து திருகுற மாதிரி திருகுனீங்கன்னா அந்த பாட்டில் கேப் லாக் ஆயிரும். ஃபைனலா நம்ம போட்டு வச்ச எல்லா ரோஸ் மில்க்குமே ஃப்ரிட்ஜ்ல ஏத்திர வேண்டியதான். டேஸ்டான ரோஸ் மில்க் வேணும்னா நம்ம கடைக்கு வாங்க. அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் பிளர் பண்ணிருப்பேன். அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் பேர் தெரியணும்னா கமெண்ட்ல ரோஸ் மில்க்னு போடுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்றேன்.